தாஜ்மஹால்ல இருக்க மும்தாஜோட ஆவி நைட் டைம்ல அங்க இருக்க லைட்ஸை எரிய விடாம உடைக்கிறதா சில பேர் சொல்றாங்க. ஷாஜஹான் தனக்காக கட்டின தாஜ்மஹால்ல எந்தவித ஆர்டிஃபிஷியல் இன்டர்ஃபரன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட மும்தாஜோட ஆவி அங்க இருக்க எல்லா லைட்ஸையும் சுக்குநூறா உடைச்சிருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நைட் டைம்ல மூன்லைட்ல மட்டுமே இலுமினேட் ஆயிட்டு இருந்த தாஜ்மஹால் 1997ல நடந்த ஒரு யோனி கான்சர்ட்ல ஆர்டிஃபிஷியல் லைட்டால இலுமினேட் ஆச்சு. தாஜ்மஹால் கேம்பஸ்ல நடந்த கான்சர்ட்காக அந்த கார்டன் ஏரியா ஃபுல்லாவே லைட்ஸால டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாளும் கான்சர்ட் கண்டினியூ ஆக போறதால அந்த லைட்ஸ் எல்லாமே நைட் முழுக்க ஆன்லயே இருக்கட்டும்னு ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் பிளான் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லாருமே தாஜ்மஹால் கேம்பஸை விட்டு கிளம்புறாங்க. அதுல இருந்து கொஞ்ச நேரத்துல கார்டன் ஏரியால இருந்த எல்லா லைட்ஸும் ஒன்று விடாம ஒரே நேரத்துல மொத்தமா உடைஞ்சு மொத்த தாஜ்மஹாலும் இருட்டுல மூழ்குது. மறுநாள் அங்க வந்து பார்த்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இது ஏதோ எலக்ட்ரிக் சர்ஜா இருக்கணும்னு நினைச்சு அகைன் பழையபடி அங்க லைட்ஸை செட் பண்றாங்க. அண்ட் ரெண்டாவது நாள் நைட்டும் அங்க இருக்க லைட்ஸ் அதே மாதிரி உடையுது. அப்படி அந்த லைட்ஸ் உடையிறத அங்க இருக்க சில லோக்கல் பீப்புள் நேர்ல பார்த்ததாவும் அது மும்தாஜோட ஆவிதான் உடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நைட் டைம்ல அங்க லைட்ஸ் போடுறதே கிடையாது. நம்ப முடியலல்ல? எஸ், இதுக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. பட் அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் உடைஞ்சது என்னமோ உண்மைதான். பட் அட் அ டைம்ல எல்லா லைட்ஸுமே உடஞ்சிச்சுன்னு சொல்றது எக்ஸாஜரேஷன். பட் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நைட் டைம்ல அங்க லைட் போடாம இருக்கிறது உண்மைதான். பட் அதுக்கு ரீசன் மும்தாஜோட ஆவின்னு சொல்றது தான் பொய். ஆக்சுவலா அன்னைக்கு தாஜ்மஹாலை சுத்தி என்ன நடந்திருக்குன்னா, கான்சர்ட்காக போட்ட லைட்ஸ் அந்த ஏரியால இருக்க மொத்த இன்செக்ட்ஸையுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் தாஜ்மஹால் லொக்கேட் ஆயிருக்கிறது யமுனா ரிவர் பேங்க் அப்படின்றதால டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல ஆயிரக்கணக்காக படையெடுத்து வந்த பூச்சிகள் அந்த லைட்ஸை தாண்டி தாஜ்மஹாலோட ஒயிட் மார்பிள்ஸை மொய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு சும்மா மொச்சிட்டு மட்டுமா போயிருக்கும்? எஸ், அதுகளோட எக்ஸ்கிரிமெண்ட்ஸ், அதாவது கழிவுகளால தாஜ்மஹாலோட ஒயிட் மார்பிள்ஸோட சர்ஃபேஸை டேமேஜ் பண்ணிருக்கு. ஸோ இந்த டேமேஜ்ல இருந்து தாஜ்மஹாலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா நைட் டைம்ல தாஜ்மஹாலை சுத்தி ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் பண்றத கம்ப்ளீட்டா பேன் பண்ணிருக்கு. அண்ட் அந்த கான்செர்ட்ல அன்னைக்கு சில லைட்ஸ் பிரேக் ஆனதுக்கு ரீசன் எலக்ட்ரிக்கல் சர்ஜ் ஆர் அங்க இருந்த சில பெரிய பூச்சிகளா இருக்கலாம்னு அந்த கான்சர்ட் ஆர்கனைசர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே தாஜ்மஹால்ல நைட் டைம்ல லைட் போடாததுக்கு ரீசன் மும்தாஜோட ஆவின்னு சொல்றது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள் தான்.